எனவே இந்த விநாயகர் ஜாதகத்தை பற்றி நம்ம கொடுத்துருந்தோம். கிட்டத்தட்ட நிறைய பேர் நண்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விநாயகர் ஜாதகத்தை வச்சு நிறைய பிரிண்ட் அவுட் போட்டு பாக்கெட்டில் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன், நிறைய தடைகள் உடைப்பதற்கு. அதே போல் விநாயகருடைய வலப்பக்கமும் அம்மனுடைய இடப்பக்கமும் இணைந்து அமைந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஆதியந்த பிரபுன்னு சொல்லக்கூடிய திருமேனியை சென்னை மத்திய கைலாஸ் ஆலயத்திலும் சேலம் கந்தகிரியிலும் தரிசிக்கலாம். ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம். அதாவது விநாயகரை வந்து வலப்பக்கமும் அனுமன் வந்து இடப்பக்கம் இணைந்து அமைந்த ஆதித்ய பிரபு திருமேனியை பார்க்கலாம் நீங்கள் இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா. 63 நாயன்மார்களுக்கும் அவரவர் நட்சத்திரத்தில் அபிஷேக அர்ச்சனை நடைபெறும் பாண்டிச்சேரி வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிறந்தநாள் வழிபாடுக்கென்று வழிபட வேண்டிய ஸ்தலமாக சொல்லப்படக்கூடியது. அப்போ பிறந்தநாளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய அபிஷேக ஸ்தலத்துக்கு போய் பாருங்கள், நிச்சயமாக நல்ல மாற்றம் உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்தலங்களுக்கு போகும்போது பிறந்தநாளுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் போய் பார்த்தீங்கன்னா அங்கே அபிஷேகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. உங்களுடைய ஒவ்வொரு நாயன்மார்களுக்குமே போய் பண்ணலாம்.